Hi friends, welcome to Nithu Mithu Kitchen. Friends, இன்னைக்கு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பண்ண போறோம். எக் புர்ஜி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு கடாயில 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 4 வெங்காயம், அதுக்கு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் டொமேட்டோ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதில் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பைசஸோட பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்ட ஆயில் எல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம இதில் 6 எக்கு சேர்த்திக்கலாம். 6 எக்கு வந்து சும்மா லைட்டாக ஒரு பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 4 ஆனியன்ஸ்க்கு 6 to 7 எக்கு ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்கு ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டே இருக்கலாம். இப்போது எக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட யம்மியான எக் புர்ஜி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.